நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரத்திற்கு வந்திருக்கிற ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறப்பா, இப்பொழுது கூட சுவாமி நாங்கள் தியானிக்கிற இந்த தியானம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ராஜா. அதே போல் தங்களுடைய வாழ்க்கையிலப்பா ஜெபத்தின் மகத்துவத்தை, ஜெபத்தின் மகிமையை, ஜெபத்தின் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்களை, ஜெபத்தின் பலன்களை அவர்களும் பெற்றுக்கொள்ள சுவாமி நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்நாளை போல் இந்த பிள்ளைகளும் ஜெபிக்க சுவாமி தாங்கள் கற்றுக்கொள்ளப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, இடைபடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது கூட நாம் அன்னாளை பற்றியும் அன்னாள் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்த ஜெபத்தை பற்றியும் அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பற்றியும் நாம் இப்போது பார்க்கலாம். அன்னாள் தனது ஒரே மேன்மையான ஜெபத்தில் தனது குறையை நிறைவு ஆக்கினாள். சில ஜெபம் கேட்கப்படும், உடனே கேட்கப்படும். சில ஜெபத்திற்கு பதில் கிடைக்க தாமதமாகும். ஆகையால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அன்னாளுடைய ஜெபத்தில் காணப்பட்ட ஒரு 15 காரியங்களை குறித்து சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அன்னாளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கும் நிச்சயமாக பதில் கொடுப்பார். முதலாவது, அன்னாள் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனத்திலே பார்த்தோம் என்றால் அவள் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தாள். எல்கானா அன்னாளை அதிகமாக நேசித்தான், பெனினாளை விட அதிகமாக பங்கு கொடுத்தான். ஆனாலும் அன்னாளுக்கு அது திருப்தியாக இல்லை. அவள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கும்போது அவள் பரிபூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவள் அடைந்தாள். நாமும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்றும் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது, நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்றும் அவள் அறிந்திருந்தபடியால் அவள் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தாள். நம்முடைய ஆலயத்திலும் அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. நாமும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கும்போது நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் அதற்கு பதில் தர ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், அன்னாள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மனம் கசந்து அழுதாளாம். மன பாரத்தோடு, வேதனையோடு, தன்னுடைய மன பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு முழு இருதயத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து அவள் ஜெபம் பண்ணாலாம். நாமளும் போய் மற்றவங்க ஜெபிக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு போகலை. நம்மளுடைய பாரங்களை, நம்மளுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்கிறதுக்காக கர்த்தருடைய சந்நிதிக்கு போய் நம்மளுடைய மனதையும் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். நான்காவதாக, அவள் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். 1 சாமுவேல் 1:11 பார்த்தோன்னா அந்த 11ஆவது வசனத்திலே நிறைய காரியங்களை அவள் ஜெபத்தில் ஏறெடுக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரை உயர்த்துறா. முதல்ல சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறா. நாமளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், நம்மளுடைய ஜெபத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தோன்னா 5வது காரியம், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று தாழ்மையோடு ஜெபித்தாள். போய் தடாபுடலாம் ஆண்டவரே நான் சொல்கிறத கேளும் அப்படின்லாம் அவள் கேட்கல, தாழ்மையோடு ஜெபித்தாளாம். நாமளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு பிரவேசிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது அன்னாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை போல பல மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அடுத்ததாக பார்த்தோன்னா 6வது காரியம், தன்னை மறவாமல் நினைத்தருளும்படியாக ஜெபித்தாள். அதே 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கொடுத்துருக்கு.
தன்னை மறவாமல் நினைத்தருளும் என்று அவள் ஜெபித்தாளாம். தன்னை மறவாமல் நினைத்தருளும் என்று ஜெபித்தாளாம். ஒவ்வொரு காரியத்திலையும் நாமளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என்ன இந்த காரியத்தில் மறந்துடாதங்க, நான் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த காரியத்தில் பதில் தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமாம். 7வதாக ஆண்மகனை தாரும் என்று குறிப்பிட்டு ஜெபித்தாளாம். நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை ஆண்டவர்கிட்ட போய் ஆலயத்தில் போய் சொல்லணும். அவளுக்கு அப்போ ஒரு ஆண் குழந்தை தேவை இருந்தது. அவள் ஆலயத்தில் போய் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க ஏசப்பான்னு கேட்டா. அதே போல் இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் போய் நமக்கு என்ன தேவை இருக்கோ நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு தருவார். அடுத்தது 8வதாக அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் அதை உமக்கே தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்தா. நாமளும் நம்மளுடைய ஜெபத்துலையும் ஒரு பொருத்தனை இருக்கணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு இதை செஞ்சிட்டிங்கன்னா என் ஜீவன் பரியந்தான் நான் உமக்காக ஊழியம் செய்வேன், என்னுடைய ஜீவன் பரியந்தான் நான் உமக்காக இருப்பேன். ஏதோ ஒரு பொருத்தனை நமக்கு ஆண்டவர் அந்த நேரம் என்ன பொருத்தனையை தராரோ அந்த பொருத்தனையை செலுத்தி நம்ம ஜெபம் பண்ணணும். பொருத்தனை சொல்கிறது மட்டும் கிடையாது, அதே மாதிரி செய்யவும் செய்யணும். அதே போல் அதுக்கப்புறம் அவள் சொன்னால், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அவள் என்ன பொருத்தனை பண்ணாலோ அந்த பொருத்தனை அப்படியே அவள் நிறைவேற்றியும் கொடுத்தா. நாம் பண்ணுற பொருத்தனையும் நம்ம ஆலயத்தில் வச்சு ஆண்டவருக்கு நம்ம என்ன ஒப்பு கொடுக்குறோமோ அதையும் நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றி கொடுக்கணும். 10வதாக பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். அந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா 1 சாமுவேல் 1:12 அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். நம்மளும் போய் மற்றவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டாம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மளுடைய தேவைக்காக வெகு நேரம் ஜெபம் பண்ணணுமா. நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அது நிறைவேறுற வரைக்கும் ஆலயத்தில் இருந்து நம்ம வெகு நேரம் ஜெபம் பண்ணணும். தனிமையில் நீண்ட நேரம் ஜெபிக்கணுமா. 10 பேர் கூட சேர்ந்து ஜெபித்தாதான் ஜெபம் கிடையாது. தனிமையில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நாமளும் தனிமையில் ஜெபம் பண்ணணும். 11வது காரியமாக பார்த்தா, அன்னாள் தன் இருதயத்தில் பேசி அமைதியாக தனது வேதனையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணினாள். அமைதியாக தான் சாந்தமாக மெதுவாக ஏலி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட வாய் மட்டும்தான் அசைஞ்சுதான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவள் தன்னோட குறை, தனக்கு என்ன தேவை எல்லாத்தையும் மெதுவாக ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாலாம். நம்மளுக்கும் அப்படி அமைதியாக சாந்தமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். சத்தமாகவும் ஜெபிக்க தெரியணும், மெதுவாகவும் ஜெபிக்க தெரியணும். எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணுமோ அதே போல் இந்த அன்னாள் ஆலயத்தில் போய் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள், அமைதியாக ஜெபம் பண்ணினாள். அதே போல் நாமளும் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்து 12வதாக பார்த்தா, தன்னை மிகவும் துக்கப்படுத்திய பெனினாளின் வாயை அடையும் என்று அவள் ஜெபிக்கவில்லை. ஒருவேளை நிறைய காரியங்களில் பெனினாளால் அவள் மனவேதனைப்பட்டிருக்கலாம், ஏளனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் போய் அவள் அப்படி ஜெபம் பண்ணலை. பெனினாளுக்கு அப்படி பண்ணுங்க ஏசப்பா, இப்படி பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லி அவள் ஒரு நேரமும் கேட்கல. அவளுக்கு என்ன தேவை இருந்ததோ அதை மட்டும்தான் கேட்டா. எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க ஏசப்பான்னு தான் அன்னாள் கேட்டா. ஆனால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு தீமை செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள அப்படி பண்ணிடுங்க ஏசப்பா, இவங்களை இப்படி பண்ணிடுங்க ஏசப்பான்னு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இந்த அன்னாளை போல கேட்கணும். மற்றவங்க என்ன குறை சொன்னாலும் அவங்களை ஆசீர்வதித்து தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக 13வது காரியம் பார்த்தோன்னா, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய் என்று ஏலி கேட்டதற்கு அப்படியல்ல ஆண்டவனே என்று தாழ்மையுடன் பதில் கூறினாலாம் ஆலயத்தில். இதே இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 வார்த்தை எதிர்த்து பேசியிருப்போம். என்ன எப்படி நீங்கள் பேசலாம், நான் குடிச்சிட்டு வந்தேன், நீங்கள் எப்படி சொல்லலான்னு சொல்லி நம்ம சண்டை போட்டிருப்போம். ஆனால் அன்னாள் அப்படி செய்யலை. தாழ்மையோட அப்படியெல்லாம் ஆண்டவனேன்னு சொல்லி தாழ்மையோடு அவள் என்ன செஞ்சாலாம், ஏலிக்கிட்ட பதில் சொன்னாலாம். நம்மக்கிட்டையும் அதே தாழ்மை இருக்கணும், அந்த தாழ்மையின் ஜெபம் இருக்கணும். 14வது காரியமாக பார்த்தா, இருதயத்தின் வேதனைகளை கர்த்தரிடம் ஊற்றி ஜெபித்தாள். ஒருவேளை அவள் பெனினாளோட ஏளனப்படுத்தப்பட்டதுனால அவள் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போய் இருந்திருக்கலாம். அந்த வேதனையில் முழு இருதயத்தில் அவளோட பாரங்கள் என்ன, வேதனைகள் என்ன எல்லாத்தையும் அவள் ஏசப்பா கிட்ட சொன்னாலாம். அப்போ 15வது காரியமாக பார்த்தா,
தனது ஜெபம் கேட்கப்படும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தாளாம். நான் இப்போ ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி நான் கேட்பேன், ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு போய் அவள் ஜெபித்தாளாம். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அதே போல் நம்மளுடைய ஜெபம் இந்த நாட்களில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை இந்த அன்னாளை போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், அமைதியாக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை ஏளனப்படுத்தி நாம் ஜெபிக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் கேட்கணும், நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் அந்த அன்னாள் பண்ணும்போது அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போல் அவளுக்கு சாமுவேலை கொடுத்து அந்த சாமுவேலை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அவள் பொருத்தனை பண்ணினா அதே போல் அந்த சாமுவேல் ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்ய அர்ப்பணித்தாள். அதுக்கு போக ஆண்டவர் அவளுக்கு இன்னும் குழந்தைகளை கொடுத்தார். நாமும் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய தேவைகளை அமைதியோடு, பொறுமையோடு, பொருத்தனையோடு நாம் கேட்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட சாமி இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அந்நாளை போலப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையோடு, பொருத்தனையோடு உம்மை துதித்து நிதானமாக உமக்கு பிரியமான ஜெபமாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. அந்நாளை போல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாக வேண்டிக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.